ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனை வாங்கிட்டு என்னடா கிரேவி பண்றதுன்னு யோசனை பண்றீங்களா? அப்ப வாங்க பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க பேன்ல. ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, 3 பெரிய வெங்காயத்தை இதை போல சின்ன சின்னதா கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. 4 வரமிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு சிக்கனை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் 1 கிலோ சிக்கனை வாங்கியிருக்கேங்க. அதை அப்படியே பேன்ல சேர்த்துக்கலாம். பாருங்க, இதை போல சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷத்துல தேங்காய் விழுது ஒண்ணு அரைச்சிக்கலாம். 1 கப்பு தேங்காய், 10 முந்திரி சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துருங்க. பாருங்க, இதை போல அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப 2 தக்காளியை கட் பண்ணி பேன்ல சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, இத போல நல்லா கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு ஏற்கனவே நம்ம தேங்காய் விழுது அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் இது கூடவே சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டுங்க. சிக்கன் எல்லாம் வேகணும் இல்லையா? பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சோடனே இப்ப மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு. பாருங்களேன், 3 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. வாசனையா காரசாரமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்களா? ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. பெப்பர் சிக்கன் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இன்னைக்கு ஜாலியா சாப்பிட போறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ